சுவாமி சரணம். சுவாமியே சரணம் ஐயப்பா. ஒரு பக்தர் கேட்டிருந்தாரு என்ன அப்படின்னா, சுவாமி மலைக்கு போறோம், நம்ம ஆக்சுவலா ஒரு எளிமையான வழிமுறை தானே கடைபிடிக்கணும். ஒரு சாதாரண துளசி மாலை போட்டா போதாதா, அதுக்கு ஏன் வெள்ளி போடணும்? இந்த வெள்ளிலாம் போட்டு போடும்போது நம்ம ஒரு இது ஆடம்பரத்தை காட்டுற மாதிரி இருக்கு, அது தப்பு தானே, அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா அது என்ன ரிப்ளைன்னு பாத்தீங்கன்னா, அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம வெள்ளி போட்டு மாலை போட்டுறது நம்மளுடைய ஆடம்பரத்தை காட்டுறதுனால கிடையவே கிடையாது. இந்த மாலை காலங்காலத்துக்கும் வருஷம் வருஷம் போடணும் அப்படிங்கிறதுனால அது அருந்து போயிடக்கூடாது, அந்த மாலை உடையக்கூடாதுன்னு தான் வெள்ளி கம்பியில வெள்ளி கப்பு போட்டு அந்த மாலையை போடுறோம். இது ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக நிச்சயமே கிடையாது. அது ஒரு தவறான புரிதல். தாராளமா எந்த மாலையை வேணாலும், துளசி மாலையா இருக்கட்டும், ருத்ராட்ச மாலையா இருக்கட்டும், ஸ்படிக மாலையா இருக்கட்டும், எந்த மாலையை வேணாலும், எந்த வருஷம் போற சாமி வேணாலும் வெள்ளி போட்டு தாராளமா போட்டுக்கலாம். அது ஆடம்பரத்தை காட்டுற விஷயம் கிடையாது. அது மாலைக்கு பாதுகாப்பு, அவ்வளவுதான். இதுதான் விஷயம். சுவாமி சரணம். சரணம் ஐயப்பா.